கங்குவா திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வின் பண்ணணும்னா மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கங்குவா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். டெய்லியும் 10 பேர் குலுக்கல் முறையில் ஆஸ்கார் விருதுக்கு நாமினேட் செய்வதற்காக அமரன் திரைப்படத்தை இப்போ முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். இது சாத்தியமாக கேட்ட எஸ் சாத்தியமாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்களோட மாஸ் கமர்ஷியல் திரைப்படங்களை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு பயோபிக் திரைப்படமாக பார்க்கப்பட்டது. முக்கியமாக இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டது. இன்டர்நேஷனலில் கூட 2 அவார்டுக்கு இப்போ அமரன் திரைப்படம் நாமினேட் ஆகியிருக்கு. தமிழக முதலமைச்சர் அமரன் திரைப்படத்தை பாராட்டி இருக்காங்க. மத்திய அரசில் ஆட்சி செய்திருக்கும் பிஜேபி நிர்வாகிகள் அமரன் திரைப்படத்தை பாராட்டி இருக்காங்க. இப்போ அமரன் திரைப்படத்தை ஆஸ்காருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் ராயன் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ராயன் திரைப்படம் பயங்கரமான திரையரங்குகளை ஓடிக்கொண்டு இருக்கும் போதே ராயன் திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டு ஆஸ்கார் லைப்ரரியில் ராயன் திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே வைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. அந்த ஒரு விஷயத்தை சன் பிக்சர்ஸ் அறிவித்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ராயன் திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி ப்ரொமோஷனை பண்ணலாம் அப்படி சொல்லி இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அமரன் திரைப்படத்தையும் அமரன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் இப்போ ஆஸ்கார் நிறுவனத்துக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஒருவேளை அமரன் திரைப்படம் அவங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஆஸ்கார் நாமினேஷன் லிஸ்ட்டில் அமரன் திரைப்படம் நாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்தியாவில் சில படங்களை நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு செட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 2-3 ரவுண்ட் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு படம் உள்ள போகிறதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அந்த ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக அமரன் திரைப்படத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் படக்குழு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அமரன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படி இல்லைன்னா ஏதாவது அமரன் திரைப்படத்தோட சினிமோட்டோகிராஃபி அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆஸ்கார் அமரன் திரைப்படத்தை நாமினேட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இப்போ படக்குழு இருக்காங்க. ஒருவேளை ஆஸ்காரில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் அமரன் திரைப்படம் வென்று விட்டால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல